வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு செம்மையான குழம்பு வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். செட்டிநாடு சுவையில் ஒரு அட்டகாசமான குழம்பு. இட்லி, தோசை, ரைஸ் மூணுத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். ஈவன் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இப்போ சைவமாக இருக்கவங்க எல்லாருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு அட்டகாசமான வெஜிடேரியன் சூப்பர் குழம்புன்னு சொல்லுவேன். செட்டிநாடு பக்கோடா குழம்பு. இது இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாளைக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கீ ரைஸ் மாதிரி அந்த மாதிரி நெய் சாதத்து கூட தேங்காய் பால் சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். ஸோ இப்போ தேவையான பொருள் இந்த குழம்புக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவு கடலைப்பருப்பு. அதை வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அது கூட 2 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டு சாப்பிடாதவங்க பூண்டை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம். இதை தனியாக ஃபஸ்ட்டு வச்சுக்கிங்க. ஒரு வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, நல்ல பழமாக இருக்க தக்காளி, 2 தக்காளியை மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அடித்து வச்சுக்கலாம். தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் கசகசா, முந்திரி இருந்தால் ஒரு 4 முந்திரி போட்டு தேங்காய், ஒரு 1/4 மூடி தேங்காவை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். தாளிக்க கொஞ்சமாக சோம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதெல்லாம் தான் இந்த குழம்புக்கு தேவையான திங்ஸு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிஸ்ட் இருக்கும், அதுலேயும் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதை என்ன பண்ணலாம், மிக்சியில் போட்டு லேசாக தண்ணி தெளித்து நம்ம வடைக்கு அரைப்போம் இல்லையா, வடைக்கு உருண்டை குழம்புக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக, ஏன்னா இதை நம்ம பக்கோடா மாதிரி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். அதனால் கொரகொரப்பாக இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றி அது காயட்டும். பாருங்கள், இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, எண்ணெய் காஞ்சோன்னே மிதமான தீயில் வச்சுட்டு சின்ன சின்ன பக்கோடாவை அப்படியே சும்மா மாவு எடுத்து ஷேப்பெல்லாம் நீங்கள் உருட்டி அப்படிலாம் பண்ண வேண்டாம். அப்படியே எடுத்து கிள்ளி அப்படியே போட வேண்டியது தான். ஸோ போட்டு நம்ம பக்கோடா ஃபஸ்ட்டு பொரித்து தனியாக எடுத்துக்கலாம். உருண்டை குழம்பு நம்ம செய்கிற பருப்பு உருண்டை குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிக்குழம்பு ஃப்ளேவரில் இருக்கும். ஆனால் இந்த குழம்பு கொஞ்சம் மட்டன் குழம்பு, குருமா குழம்பு, இந்த மாதிரி குழம்போட ஃப்ளேவரில் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த கடலைப்பருப்பை சின்ன சின்ன பக்கோடாவை இப்படி கிள்ளி போட்டுக்குங்க. ஸோ ஒரு 10 அப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 2 தடவையோ 3 தடவையோ போட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா உள்ளே மாவு மாதிரி இருக்கும். அப்புறம் வெளியில் வந்து நமக்கு சீக்கிரம் கலர் ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகி போயிடும். அதனால் இப்போ என்ன பண்ணலாம், நல்ல கோல்டன் ப்ரௌனாக இதை பொரித்து எடுத்துட்டு இதையே கூட அப்படியே சாப்பிடலாம். இந்த பக்கோடா வந்து இதே மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் மோர் குழம்புலையும் போடலாம். அதை நம்ம இன்னொரு ரெசிபி இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன். இன்றைக்கி நம்ம இந்த செட்டிநாடு ஸ்டைல் மசாலா பக்கோடா குழம்புக்கு எப்படி நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் குழம்பு செய்கிறது நமக்கு ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பொரித்து இப்போ ஒரு 2 பேட்சாக 3 பேட்சாக போட்டு பொரித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம். நல்லா அடிகனமான எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க. நம்ம பொரித்த அந்த எண்ணெயே நான் ஊற்றிக்க போகிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது 5லேருந்து 6 பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக இருக்கும். 2 சின்ன துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ஸ்டோன் ஃப்ளவர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 10-15 வெங்காயம், சின்ன வெங்காயம் சும்மா அப்படியே 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே ஒரு 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு கண்ணாடி பதம் அளவு வதங்கினா போதும். என்ன நாக்கு ரோல் ஆகுது. இப்போ அடுத்தது 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம். ஸோ அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட் நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம். பட் இந்த அரைச்சி போடும்போது குழம்புக்கு ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா, தக்காளி வந்து கொஞ்சம் கல் மாதிரி இருந்தது, அதனால் நான் அரைச்சிட்டேன். ஸோ ஆப்ஷன் தான், கட் பண்ணி போட்டுக்குங்க இல்லை அரைச்சிக்குங்க. நல்ல பழமாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி போட்டால் கூட நல்லா வதங்கி வந்துடும்.
இப்போ அடுத்தது மசாலாலாம் சேர்க்க போகிறோம். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் கறி மசாலா. இந்த 3 மசாலாவும் தான் இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல். இப்போ கறி மசாலா இல்லைன்னா குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அந்த மட்டன் குழம்பு ஃப்ளேவர் வரணும் அப்படின்னா நீங்கள் கறி மசாலா சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. எப்பயுமே இந்த தூள் வகைகள்லாம் சேர்க்கும் போது ஃப்ளேமை வந்து மிதமாக வச்சுக்கோங்க, கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா சுடுதண்ணி ஒரு 2 கப்பு. இந்த குழம்பு வந்து கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ஏன்னா இந்த பக்கோடா போட்ட பிறகு அது கொஞ்சம் குழம்பு இழுக்கும் இல்லையா, ஊறும். அதனால் கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பும் போட்டுட்டோம். இப்போ கொஞ்சம் கொதி வர ஆரம்பித்தோன்னே ஒரு மூடி வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். ஸோ கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை சேர்க்க போகிறோம். இப்போ நான் மூடி வச்சிடுறேன். ஸோ 7 நிமிஷம் கழித்து திறந்துருக்கேன். நல்லா கமகமன் வாசனை, குழம்போட வாசனை அருமையாக இருக்குது. ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவல், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் கசகசா, முந்திரி போடுறது ஆப்ஷனல். ஒரு 4 முந்திரி போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதி விட்டு அப்படியே சிம்மரில் வச்சுருக்கேன். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு, சிம்மரில் வச்சாச்சு. எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நம்மளுடைய குழம்பும் ரெடி. உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம பொரித்து வச்ச பக்கோடாவை இதில் போட்டுருவோம். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவலாம். உங்கள் தக்காளி நல்லா புளிப்பாக இருக்குது அப்படின்னா அது போதும். இப்போ என்னோடய தக்காளி நல்ல புளிப்பாக இருந்தது, இல்லைன்னா இந்த கொதிக்கும் போதே கொஞ்சோண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு புளி தண்ணி கூட சேர்க்கலாம். சேர்த்தா எப்பயுமே அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், அது ஆப்ஷனல். தக்காளி புளிப்பு இல்லைன்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. நல்ல சிம்மரில் வச்சு ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தூவி அப்படியே இறக்கிட்டிங்கன்னா அருமையான செட்டிநாடு சுவை பக்கோடா குழம்பு ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு வடகரி ஃப்ளேவரும் அதில் இருக்கும். ஸோ சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. நம்மளுடைய செந்தூர் மசாலாஸ் வேணுங்கிறவங்க மறக்காமல் ஆர்டர் போட்டுக்கோங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.